கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆஃப்ரிக்கனோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷை ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. கசாவா ஃபுஃபு. ரொம்ப நாளாக இது எதுலடா பண்ணுறாங்கன்னு ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் தாங்க தெரிஞ்சது இது நம்ம கப்பக்கிழங்குல தான் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப ஹெல்தியும் கூட. எப்படின்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் ஒரு கப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி உடனடியாக தண்ணியில் சேர்த்துருங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். வாஷ் பண்ணி வச்ச கப்பக்கிழங்க மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துடலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அரைச்ச கப்பக்கிழங்க சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து கைவிடாம கிளறணும். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர்ல சேஞ்ச் ஆகும். கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோயிஷ் கலர்ல ஆயிடும். அவ்வளவுதான் நம்மளோட கசாவா ஃபுஃபு ரெடி. நல்ல சுட சுட ஒரு நான்வெஜ் குழம்போட இதை ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். கப்பக்கிழங்கு சாப்பிடாத குட்டீஸ்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம ஆஃப்ரிக்கனோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷை ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. கசாவா ஃபுஃபு. ரொம்ப நாளா இது எதுலடா பண்றாங்கன்னு ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் தாங்க தெரிஞ்சது இது நம்ம கப்பக்கிழங்குல தான் பண்றாங்கன்னு. ரொம்ப ஹெல்தியும் கூட. எப்படின்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் ஒரு கப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். தாராளமா 2 பேர் சாப்பிடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி உடனடியாக தண்ணியில சேர்த்துருங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். வாஷ் பண்ணி வச்ச கப்பக்கிழங்க மிக்சியில சேர்த்து கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துடலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அரைச்ச கப்பக்கிழங்க சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து கைவிடாம கிளறணும். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர்ல சேஞ்ச் ஆகும். கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோயிஷ் கலர்ல ஆயிடும். அவ்வளவுதான் நம்மளோட கசாவா ஃபுஃபு ரெடி. நல்ல சுட சுட ஒரு நான்வெஜ் குழம்போட இதை ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். கப்பக்கிழங்கு சாப்பிடாத குட்டீஸ்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க.